கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதக சாதிகுல் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீது உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் கடந்த 27 நாட்களாக தராவீஹுடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு, அருள்மறையின் வசனங்களும் அன்னலாரின் வாழ்வியலும் என்ற பொதுவான ஒரு தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். நேற்றைய தினம் திருக்குரான் அருளப்பட்ட லைலத்துல் கத்ர் என்பது சிறப்பு பொருந்திய ஒரு இரவாக அமைய பெற்றிருப்பதற்கு காரணமே குர்ஆன் தொடர்பை அந்த இரவு பெற்றிருப்பதினால்தான். அந்த அடிப்படையில் நாம் குர்ஆனிய தொடர்பை வளர்த்து கொள்ளுகிற போது நம்முடைய வாழ்வும் மகத்துவம் பெறும் என்ற கருத்துப்பட சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். கடந்த நாட்களாக, பல்வேறு நாட்களாக பேசப்பட்ட பல்வேறு தலைப்புகளில் பல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த விஷயங்களெல்லாம், பகிரப்பட்ட அந்த விஷயங்களெல்லாம் எப்பொழுது பரிபூரணத்தன்மையை அடையும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் அது நடைமுறையாக வர வேண்டும். பயான் என்பது ஏதோ கேட்டு ரசிப்பதற்கான ஒரு நிகழ்வல்ல. அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கிற இது போன்ற மஜ்லிஸுகள் வந்து இருக்கிறோம், கேட்கிறோம் என்றால் ஏதோ கேட்டோம், நேரம் கழிந்தது என்று இருப்பது இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி அல்ல. மாறாக இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருப்பவர்களுடைய முயற்சியும், நாம் இதற்காக செலவழித்திருக்கிற நேரமும் எப்பொழுது பயனுள்ளதாக மாறும் என்றால், பேசப்பட்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் பிரதிபலிக்க வேண்டும். எதை நம்ம கேட்டோமோ, எதை நாம் பேசினோமோ, அது அன்றாட நடைமுறையில் வெளிப்பட வேண்டும். அதுதான் இந்த நிகழ்வினுடைய வெற்றியாக நாம் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் என்ற அந்த மேன்மைக்குரிய பெருமக்களை பற்றி அல்லாஹ் திருக்குரானிலே புகழ்ந்து பேசுகிற போது, ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்பதாக சொல்லுகிறார். அல்லாஹ் எதை அவர்களுக்கு தீர்மானித்து கொடுத்தானோ, எதை அவர்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தினானோ, அதை அப்படியே அந்த மக்கள் பொருந்திக் கொண்டார்கள். அந்த பொருத்தத்திற்கு பிரதிபலனாக அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களுடைய மொத்த வாழ்க்கையையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். இந்த உலகத்திலேயும் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கினான். மறுமையிலும் சிறப்பிற்குரிய வாழ்வு அவர்களுக்கு உண்டு என்று வாக்குறுதி அளித்திருக்கிறான். அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் அவர்களுடைய புகழை பற்றி இப்பொழுதும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், அவர்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருந்தது என்பதற்கான அடையாளமாகத்தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சஹாபாக்களை பார்த்து அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள், அவர்களை அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டான் என்று சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், எதை அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை என்று அவர்கள் உள்வாங்கினார்களோ, அதிலே எந்த விதமான சலனமும் இல்லாமல், கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த நடைமுறைப்படுத்திய அந்த இயல்புதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அங்கீகாரத்திற்குரிய வாழ்க்கையாக மாறியது என்பதை நாம் பார்க்கிறோம்.
நேற்றைய தினம் கூட இத்தாவுடைய செய்தியை கடைசியாக குறிப்பிட்டிருந்தோம். அதுல குறிப்பிடப்பட வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருந்தது. இருந்தாலும் நேற்றைய நெருக்கடியான அந்த சூழலில் சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட வேண்டிய ஒரு சூழல். அந்த இத்தாவுடைய காலகட்டத்திலே இருக்கின்ற பெண்கள், அவர்களுக்கு இஸ்லாம் என்ன உரிமையை வழங்கி இருக்கிறது? இத்தாவுடைய காலகட்டம் முடிந்தவுடன் அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களை மனம் செய்து கொள்கிற உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கிறார். ஆனால் ஒரு காலகட்டத்திலே இந்து மதத்தில் எல்லாம் எப்படி சட்டங்கள் இருந்தது, இப்பொழுதும் கூட அந்த சட்டங்கள் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய நடைமுறை தான் மாறி இருக்கிறது. என்ன மாதிரியான நடைமுறைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்றால், கணவன் இறந்து விட்டாலே அவனை எரிக்கின்ற அதே நெருப்பிலே விழுந்து தன்னையும் அழித்துக் கொள்ள வேண்டும். உடன்கட்டை ஏறுதல் என்ற பழக்கம் பன்னெடுங்காலமாக அந்த சமூகத்திலே இருந்து வந்திருப்பதை பார்க்கிறோம். ஆக கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த பெண்மணி உயிர் வாழ்வதற்குரிய உரிமையை கூட இழந்து விடுகிறாள். அதுக்கு பிறகு அவளுக்கு உணர்ச்சிகள் இருக்கக்கூடாது, அவளுக்கு வாழ வேண்டிய ஆசை இருக்கக்கூடாது, கணவனோடு சேர்த்து அவளும் எரிக்கப்பட்டு விட வேண்டும் என்ற அளவிற்கு பெண்களை அடிமைப்படுத்தி இருந்த அந்த சித்தாந்தத்திலிருந்து வந்தவர்கள் தான் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது. இத்தா என்ற போர்வையிலே ஒரு குறிப்பிட்ட அறைக்குள் முடக்கி வைத்து அவர்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்குகிறது என்று ஒரு பொய்யான பிம்பத்தை உற்பத்தி செய்திருப்பதை நாம பார்க்கிறோம். ஆனா இத்தாவுடைய காலகட்டம் முடிந்தவுடன் அந்த பெண்மணிக்கான முழு அதிகாரம் வந்து விடுகிறது. அவளுடைய விஷயத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் கூட தலையிட முடியாத அளவிற்கு முழு சுதந்திரமும் அவளுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பெருமானாருடைய காலத்துல வந்து ஒரு பெண்மணி கேட்கிறார், ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு பெண்மணி நபியிடத்துல வந்து சொல்றாங்க, அந்த பெண்மணியினுடைய கணவர் அவங்களை ஏற்கனவே விவாகரத்து செஞ்சிட்டாங்க. விவாகரத்து செய்து இத்தாவுடைய காலகட்டம் முடிந்த நிலையில் வந்து பெருமானாரிடத்துல சொல்றாங்க, என்னுடைய கணவரிடமிருந்து நான் விலக்கு பெற்றுவிட்டேன், விவாகரத்து பெற்றுவிட்டேன், அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, நான் இத்தாவுடைய காலத்தையும் முடிவு செய்து விட்டேன், நிறைவு செய்து விட்டேன். இப்பொழுது என்னை 2 நபர்கள் திருமணம் முடிப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள். அந்த பெண்மணி இத்தாவுடைய காலத்தை முடித்த உடனேயே 2 சஹாபாக்கள் அந்த பெண்மணியை திருமணம் முடிப்பதற்கு விருப்பம் தெரிவித்து தூது அனுப்புகிறார்கள். எந்த 2 சஹாபிகள் கேட்டார்கள்? பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள், ஒருவருடைய பெயர் அபூ ஜஹம். அபூ ஜஹம் என்பவரும் முஆவியா என்பவரும், இந்த 2 பேரும் என்னை திருமணம் முடிப்பதற்கு பெண் கேட்கிறார்கள், நான் யாரை மனம் முடிப்பது என்று அந்த அம்மையார் பெருமானாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறாங்க. ஏனென்றா முதல் தாரத்திலே அந்த திருமணம் முறிவை சந்தித்து விட்டது, 2 பேருக்கு ஒத்து வராம விவாகரத்தாகிவிட்டது. அடுத்த திருமணம் நிரந்தரமாக இருக்க வேண்டும், பரக்கத்தாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த அம்மையார் பெருமானாரிடத்துல வந்து, எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்க, இந்த 2 பேருமே என்னைய மனம் முடிப்பதற்கு விரும்புறாங்க, நான் யாரை தேர்ந்தெடுப்பது என்று கேட்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேருமே வேண்டாம். ஃபாத்திமா பின்த் கைஸ்ல என்ன சொன்னாங்க, 2 பேர் உன்னை கேட்கிறாங்கல்ல, ஒருத்தர் அபூ ஜஹல், இன்னொருவர் முஆவியா. 2 பேருமே நல்ல சஹாபி தான், சஹாபிகள் எல்லாருமே நல்லவங்க தானே, அதனால 2 பேருமே நல்லவங்க தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா பெருமானார் சொன்னாங்க, 2 பேருமே உனக்கு வேண்டாம், உன்னுடைய இயல்புக்கு இந்த 2 பேருமே ஒத்து வர மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்குல்ல. திருமணம்ங்கிறது வந்து அது நீண்ட காலமாக தொடர வேண்டிய ஒரு உறவு முறை. சில நேரங்களில் பார்த்தா பெற்றோர்கள் கூட தவறான வழிகாட்டுதலின் அடிப்படையில் தங்களுடைய பிள்ளைகளை நிர்பந்தப்படுத்தி சில இடங்களில் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஆனா அந்த பெண்ணுக்குன்னு சொல்லி ஒரு இயல்பு இருக்கும், அந்த பையனுக்குன்னு சில இயல்புகள் இருக்கும். அதை பெற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த இயல்புக்கு இவன் ஒத்து வருவானா, இந்த பெண்ணுடைய எதிர்பார்ப்புக்கு இந்த வீடு சரியா வருமா என்பதையெல்லாம் யோசித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் பல கட்டங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த பெண்மணி இடத்துல சொன்னாங்க, உன்னுடைய இயல்புக்கு இந்த 2 பேருமே ஒத்து வர மாட்டாங்க. ஏன் ஒத்து வர மாட்டாங்க? ரசூலுல்லாஹ்க்கு காரணம் சொல்றாங்க. நீ சொன்னீல முதல்ல அபூ ஜஹம் என்பவர், அம்மா அபூ ஜஹம்
ஃபலா யலவு அஸாஹு அன் ஆத்திகிஹி. இந்த அபூஜகம் இருக்கிறார, அவர் கடுமையான கோபக்காரர், எதுக்கு எடுத்தாலும் கையை நீட்டிடுவாரு. பெருமானார் சொல்றாங்க, அவர் கம்பை எடுத்தாருன்னா கீழே வைக்க மாட்டார். அந்த வார்த்தை அப்படி வருது, ஃபலா யலவு அஸாஹு, அவருடைய அஸா என்ற அந்த கம்பை கீழே வைக்க மாட்டாரு. அவர் அந்த மாதிரி ஒரு ஆள். அப்ப எதுக்கு எடுத்தாலும் அவர் கை நீட்டிடுவார். இந்த பெண்மணி ஏற்கனவே ஒருத்தரை மனம் முடிச்சு விவாகரத்தாயிருக்கு. இந்த அம்மாவை கொண்டு அவர்கிட்ட போய் கல்யாணம் முடிச்சு வச்சா இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அதனால வேண்டாம், அவர் எதுக்கு எடுத்தாலும் அடிப்பாரு, அவர் கொஞ்சம் முன்கோபியாக இருக்கிறார். அதனால அவரை பத்தி தப்பா சொல்லல, அவருடைய இயல்பு சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும் அல்லவா. இப்ப ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு தவறை பார்த்தாங்கன்னா சட்டுன்னு கையை வாங்கிடுவாங்க. அனுமதி தாங்க, இவரை கொன்றுதான் அப்படிம்பாங்க, வேற மாதிரி பேச்சே வராது. அபூபக்கர் சித்திக் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப பொறுமையா எந்த விஷயத்தையும் கையாளுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய இயல்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருடைய இயல்புகளையும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பெருமானார் வார்த்தெடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குணத்தையும் குறை சொல்லல, அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய பொறுமையையும் பெருமானார் விமர்சிக்கல. ரெண்டையும் ரெண்டு விதமாக பெருமானார் பயன்படுத்துறாங்க. ரெண்டுமே மார்க்கத்திற்கு உட்பட்ட நிலையில் பயன்படுத்தப்பட்டது. இப்ப அந்த அடிப்படையில அவருடைய இயல்பு கொஞ்சம் முன்கோபியா இருக்கிறதுனால சொன்னாங்க, அபூஜகம் உனக்கு வேண்டாம், அவர் எதுக்கு எடுத்தாலும் கையை நீட்டிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி சொன்னாங்க, ஃபஅம்மா முஆவியா ஃபஸுலுகுன் லா மால லஹு. முஆவியா இருக்கிறார், அவர் நல்ல மனுஷர் தான், ஆனா அவர் பரம ஏழையாக இருக்கிறார். நீ எதிர்பார்க்கிற மாதிரியான கொஞ்சம் வசதியான வாழ்க்கை என்பது அவரிடத்துல எதிர்பார்க்க முடியாது. அப்படியானால் பெருமானார் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, இந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் வசதியான வாழ்க்கையை அவங்க விரும்புறாங்க. அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு முஆவியாவிற்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டால் அது நிறைவேறாது. அப்ப மறுபடியும் என்ன வரும்? ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை தான் வரும். இந்த அம்மா ஏதோ இருக்கிறத வச்சு போதுமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்ததுன்னா முஆவியா ஓகே தான். ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நல்லவங்களா இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க பரம ஏழையாக இருந்தாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி பிற்காலத்துல பார்த்தா அமீருல் மோமினின் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க உயர்ந்து வந்துட்டாங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய தலைவராக தலை நிமிர்ந்து செயல்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா உயரத்துல வச்சு அவங்களை அழகு பார்த்தா அது வேற விஷயம். ஆனா அந்த பெண்மணி கேட்கக்கூடிய நேரத்துல அவங்கள்ட்ட எந்த விதமான வசதியும் கிடையாது. அவங்க ஒரு பரம ஏழையா இருந்தாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூஜகம் என்பவர் எதுக்கெடுத்தால் அவர் கோபப்படக்கூடியவராக இருக்கிறார், அவரும் வேண்டாம். முஆவியா நீ எதிர்பார்த்த மாதிரியான வசதியான வாழ்க்கையை உனக்கு தர முடியாது, அதனால அவரும் வேண்டாம். இந்த ரெண்டு பேருமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ உஸாமத் இப்னு ஸைதை மணமுடித்துக் கொள். தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாக இருந்த உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை இனம் காட்டி பெருமானார் சொன்னாங்க, உஸாமத் இப்னு ஸைதை நீ மனம் முடிச்சுக்கோ, அப்படி மனம் முடிச்சீனா உன்னுடைய வாழ்க்கை சரியா போகும்னு சொன்னாங்க. இப்ப அந்த பெண்மணிக்கு அதுல விருப்பம் இல்லை. உஸாமத் இப்னு ஸைதை மணமுடிக்கிறதுக்கு அந்த அம்மையார் விரும்பல. ஏன்னா ஸைத் என்பவர் ஏற்கனவே அடிமையா இருந்து உரிமையிடப்பட்டவர், அவருடைய மகன் உஸாமா. அதனால ஒரு அடிமையினுடைய மகனாக இருந்தவருக்கு நாம மன வாழ்க்கையில் ஈடுபடுவது அந்த பெண்மணிக்கு அவ்வளவு திருப்திகரமா தெரியல. அதனால யா ரசூலல்லாஹ் அவர் வேண்டான்னு சொல்லி இவர் மறுக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் விடல, மறுபடியும் சொன்னாங்க, நான் சொல்றேன் நீ கேளு, உஸாமாவை நீ மணமுடி, உன்னுடைய வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும். இப்ப இரண்டாவது முறையாக பெருமானார் வற்புறுத்தி சொன்ன உடனே நபிகள் நாயகத்துடைய அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களாக ஹஜரத் ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மணமுடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா ஊரே பொறாமப்படுற அளவுக்கு இந்த தம்பதியினர்கள் வாழ்ந்தாங்க. அது அந்த அம்மையாரே சொல்றாங்க, அந்த ஹதீஸினுடைய கடைசியில, எல்லாரும் எங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை மனநிறைவு பெற்றதாக இருந்தது. சிறந்த தம்பதிகளாக நாங்க வாழ்ந்தோம், முன்மாதிரி தம்பதிகளாக வாழ்ந்தோம். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த வழிகாட்டுதலை நான் அப்படியே ஏத்துக்கிட்டதுனால இந்த பரக்கத்தான வாழ்க்கை எனக்கு கிடைச்சது.
அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதுல முதல்ல. ஆனாலும் பெருமானார் சொன்னாங்க, அழுத்தமாக சொன்னாங்க, நீ இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தீனா உனக்கு நல்லதுன்னு சொன்னதுனால அவங்க அந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அதனுடைய வரக்கத்தை அவங்களுடைய வாழ்நாளிலேயே அவங்க அனுபவிச்சும் பார்த்தாங்க. ஊரே பார்த்து பொறாமைப்படுகின்ற ஒரு தம்பதிகளாக அவங்க வாழ்ந்தாங்கிறத பார்க்கிறோம். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு ஒரு சட்டத்தையும் சொல்லுவாங்க. புறம் பேசுறது மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படிதானே? நோன்பு வச்சுக்கிட்டு புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தடுக்கப்பட்டிருக்கு. நோன்பினுடைய நன்மைகளை எல்லாம் அது பாழாக்கிரும் சொல்லி பெருமானார் சொல்லி இருக்கிறார். அப்ப புறம் பேசுறதுனா என்ன? ஒரு ஆள் இல்லாத இடத்துல அவர் வெறுக்கத்தக்க விதத்தில் அவரை குறித்து பேசுறது, இதுக்கு பேர் தான் புறம். அந்த விஷயம் அவர்கிட்ட இருக்கதான் செய்கிறது, இருக்கிறத தான் பேசுறோம், ஆனா அவர் இல்லாத இடத்துல வச்சு பேசுறோம். அவர் எதை வெறுப்பாரோ அந்த மாதிரி விஷயத்தை நாம பேசுறோம், இதுக்கு பேர் தான் புறம். இல்லாததை பேசினா அதுக்கு பேர் அபாண்டம், அது அவதூறு என்று ஆகிவிடும். புறம் பேசுறது என்றாலே ஒரு ஆளை பத்தி அவர் விரும்பத்தகாத விதத்தில் அவர் இல்லாத இடத்துல பேசுறது, இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சில விஷயங்கள்ல ஒரு ஆள் இல்லாத நேரத்துல அவரை பத்தி பேசுறது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள்ல இது மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. மார்க்க அறிஞர்கள் விளக்க சொல்றாங்க. ஏன்னா பெருமானார் முஆவியாவை பத்தி பேசும் போதும் அபூ ஜுஹமை பத்தி நீ வேண்டாம்னு சொல்லும் போதும் அந்த ரெண்டு பேருமே அந்த சபையில இல்ல. ரசூலுல்லாஹ் ரகசியமா தான் சொல்றாங்க, வேண்டாம், அவங்க ரெண்டு பேரும் உனக்கு ஒத்து வர மாட்டாங்க என்று சொல்றாங்க. இது ஒரு வகையான புறம் பேசுற மாதிரி தெரிகிறது. ஆனால் இந்த மாதிரியான ஒருவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய கெடுதிகளை தவிர்த்து கொள்வதற்காக சில விஷயங்களை சொல்றது புறமாக கணிக்கப்படாது. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத மார்க்க அறிஞர்கள் இதை வச்சு சொல்றாங்க. ஒரு ஆள் ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேரலாமான்னு கேட்கிறாரு. நல்ல தெரியுது அந்த முதலாளியை பத்தி எப்படின்ட்டு. இப்ப நல்ல தெரிஞ்சுக்கிட்டே அவரை சரி நீ போய் சேருன்னு சொல்லக்கூடாது. அவருடைய தீங்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இருக்குல்ல. தீமையை விட்டு தடுப்பதும் நம்முடைய கடமை அல்லவா? அநீதத்திலிருந்து ஒருத்தரை பாதுகாக்க வேண்டியதும் கடமை அல்லவா? அந்த அடிப்படையில் அவரை பத்தி அவர்கிட்ட போய் சேராதப்பா, அவர் ஒழுங்கா சம்பளம் கொடுக்க மாட்டாரு, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்கள்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச தகவலை சொல்றோம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. எந்த அடிப்படையில? பின்னால் வருகின்ற ஒரு தீங்கை தடுக்கும் முகமாக இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குங்க. அந்த மாதிரி தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த மன வாழ்க்கையில் ஏற்படுகிற சிக்கல்களை தவிர்த்து கொள்வதற்காக சில செய்திகளை இந்த மாதிரி ரகசியமா சொல்றது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், சஹாபாக்களை குறித்து அல்லாஹு தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை எதுவோ அதையே தங்களுடைய வாழ்க்கையாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். ஆமன்னா சல்லம்னா, ஈமான் கொண்டோம், நாங்கள் கட்டுப்பட்டோம். அதுல வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ரசூல் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா நாங்க அதுக்கு அப்படியே கட்டுப்படுகிறோம் என்ற அந்த இயல்பான நிலைதான் திருக்குர்ஆன் அவர்களை குறித்து புகழ்ந்து பேசுவதற்கு காரணமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். பெருமானாருடைய அந்த தோழர்கள் நபியினுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், நபியினுடைய வார்த்தையை பின்பற்றுவதில் அவர்கள் எப்படி முன்னுதாரணமாக திகழ்ந்தாங்க என்பதற்கு ஹைபர் யுத்தத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு சான்றாக இருக்கிறார். ஹைபர் யுத்தம் என்பது யூதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடைபெற்ற ஒரு வாரத்துக்கு மேலாக நடைபெற்ற ஒரு யுத்தம். ஒரு 6-7 நாட்கள் முற்றுகை போராட்டம் தொடருகிறது. யூதர்களுடைய குடியிருப்பு பகுதியில் போய் இஸ்லாமிய அணி முற்றுகையிட்டு போரிட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு 6-7 நாட்கள் அந்த போராட்டம் தொடருகிறது. கடைசி நாள் அந்த முற்றுகையிட்டு எந்த நாளில் வெற்றி வாகை சூடினார்களோ அதற்கு முந்தைய இரவு நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ஒரு செய்தியை சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, லஓத்தி என்ன ராயத்தை,
நாளைய தினம் நான் இந்த கொடியை ஒரு நபருடைய கையிலே கொடுப்பேன், யஃப்தஹுல்லாஹு அலைஹி, அல்லாஹு தஆலா அவர் மூலமாக இந்த அணிக்கு வெற்றியை கொடுப்பான் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னாங்க, யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு. அந்த மனிதருடைய பெருமை எப்படிப்பட்டது என்றால் அவர் அல்லாஹ் ரசூலை ரொம்பவும் நேசிக்கிறார், அல்லாஹ்வும் ரசூலும் அவரையும் நேசிக்கிறார்கள். அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார், அல்லாஹ்வும் ரசூலும் அவரை அளவு கடந்து நேசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதரிடத்துல இந்த கொடியை நாளைக்கு நான் கொடுப்பேன், அவருடைய கரங்களில் வெற்றி என்பது சாத்தியமாகும் என்று சொன்ன உடனே அந்த இரவு நேரத்துல சஹாபாக்களுடைய எல்லோருடைய இதயங்களும் அந்த நபர் நாமாக இருக்கக்கூடாதா என்ற ஏக்கத்திலே இருந்தாங்க. ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட சொல்லுவாங்க, எந்த கட்டத்திலும் தலைமைத்துவத்தை நான் விரும்பியதே இல்லை, ஆனா இந்த நேரத்துல நான் அதை விரும்பினேன்னு சொல்றாங்க. புகாரில அவங்க சொல்லக்கூடிய வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல பெருமானாருடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே நாளைய தினம் நம்முடைய தலைமையில தான் இந்த யுத்தத்தை நாம் சந்திக்கணும் அப்படிங்கிற தலைமைத்துவத்தை விரும்புகிற அந்த நிலை எனக்கு இருந்தது. ஏன் அப்படின்னா பெருமானார் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த நபரை அல்லாஹ்வும் ரசூலும் பிரியப்படுறாங்க, அவரும் அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரியப்படுறாருங்கிறது எவ்வளவு அங்கீகாரத்துக்குரிய வார்த்தை, அவ்வளவு தகுதிமிக்க ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாதா என்ற எண்ணத்துல நானும் அன்றைய தினம் தலைமை பொறுப்பை விரும்பினேன் என்று ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. ஆனா எல்லா சஹாபாக்களுமே விரும்பினாங்க. மறுநாள் காலையில் சுபுகுடைய தொழுகை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு யுத்தம் தொடங்கவிருக்கிறது. 6 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாள் யுத்தம் தொடங்கவிருக்கிற போது சஹாபாக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம், இந்த கொடி நம்முடைய கரத்திலே கொடுக்கப்படாதா, இன்றைய தினம் நம்முடைய தலைமையிலே இந்த யுத்தம் நடக்காதா என்ற எதிர்பார்ப்பிலே இருக்கின்ற போது ஐன அலி இப்னு அபீ தாலிப், பெருமானார் கேட்டாங்க, அலி இப்னு அபீ தாலிப எங்க? அந்த சபையில பார்க்கறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மட்டும் காணோம். என்ன காரணம்னு கேட்கும் போது சொல்லப்பட்டது, அவருடைய கண் சற்று வேதனையுற்றிருக்கிற நிலையில் இருக்கிறார், கண் வலியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதனால தொழுதுட்டு கொஞ்ச நேரம் அவர் கூடாரத்துல ஓய்வெடுத்துட்டு இருக்கிறார்னு சொன்ன உடனே பெருமானார் அவரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அவர் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் இல்ல, அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குங்கிறத உணர்த்து முகமாக சொன்னாங்க, அவரை அழைச்சிட்டு வாங்க. இப்ப அலி இப்னு அபீ தாலிப் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து அவங்களுடைய கண்ணில வச்சு பரக்கத்திற்காக துஆ செஞ்சாங்க. துஆ செய்த அடுத்த சில வினாடிகளில் அந்த கண்ணு எந்த விதமான பாதிப்பையும் சந்திக்காததாக மாறிவிட்டது. அலி இப்னு அபீ தாலிப் சொல்றாங்க, கண் வலி என்று வந்ததற்கான எந்த அறிகுறியும் என்னுடைய கண்கள்ல தெரியல. பெருமானார் பரக்கத்துக்காண்டி துஆ செய்யாங்க, தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து வச்சாங்கன்னு சொல்றாங்க. இப்படி செய்ததற்கு பிறகு இஸ்லாமிய அணியினுடைய அந்த கொடியை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கரத்திலே கொடுத்து, இன்றைய தினம் உங்களுடைய தலைமையில் இந்த அணி புறப்படுகிறது என்று சொன்னவுடன் ரொம்ப சந்தோஷப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய கரத்திலிருந்து இஸ்லாமிய கொடியை ஏந்தியவர்களாக தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். பக்கத்துல தான் முகாமிட்டு இருக்கிறாங்க. கைபருங்கிறது யூதர்களுடைய குடியிருப்பு பகுதி, இவங்க முகாமிட்டு இருக்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு அவங்க செல்றதுக்கு கவச உடைகளை அணிந்து வாளேந்தி அவர்கள் புறப்பட்டு செல்லுகிற போது 1-2 எட்டுக்கள் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற. என்ன சம்பவம் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையில கொடுக்கும் போது அந்த கொடியை கொடுத்த பெருமானார் சொன்னாங்க, யா அலி இம்ஷி, நீங்கள் புறப்படுங்கள், வலா தல்தஃபித் ஹத்தா யஃப்தஹல்லாஹு அலைக, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற வரை நீங்க திரும்பிராதீங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். புறப்படுங்கள், வீரத்தோடு செல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வரை நீங்க இதிலிருந்து திரும்பிராதீங்க என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த கொடியை கொடுக்கிறார். இந்த வார்த்தை ஹதீஸ்ல அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இம்ஷி யா அலி வலா தல்தஃபித் ஹத்தா யஃப்தஹல்லாஹு அலைக, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற வரை திரும்பிராதீங்க என்று சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. இங்க என்ன நடக்குன்னா,
அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடியை வாங்கிட்டு 1-2 எட்டுக்கள் எடுத்து வச்சு முன்னேறி செல்றாங்க. சென்றவர்கள் அதே இடத்துல அப்படி நின்னாங்க. பெருமானார் இங்க நிக்கிறாங்க, வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த படை புறப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1-2 எட்டுக்கள் தான் எடுத்து வைத்திருப்பார்கள். இப்ப அதே இடத்துல அப்படி நின்னாங்க. நின்னுட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அலா மாதா உகாத்திலு, நான் எதுவரை அந்த மக்களிடத்திலே போரிட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அலாமாதா உகாத்திலு, அந்த மக்களிடத்துல நான் எந்த அளவுக்கு போராட வேண்டும் என்று கேட்கும் போது அவங்க எப்படி நின்னாங்கிறது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சென்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய முகத்தையோ நெஞ்சையோ திருப்பாமல் அப்படியே அங்க பார்த்து நின்ன நிலையில் இந்த கேள்வியை கேட்டாங்க. பெருமானார் இங்க நிக்கிறாங்க, அவங்க கேட்கிறதா இருந்தா எப்படி கேட்டிருக்கணும்? பெருமானாரை பார்த்து திரும்பி, யா ரசூலல்லாஹ் நான் எந்த அளவுக்கு இந்த யுத்தத்துல போராடணும், எதுவரை அந்த மக்களிடத்துல சண்டையிடணும்னு கேட்டிருக்கணும். ஆனா பெருமானார் இடத்துல கேட்கும் போது அவங்களுடைய குரல் மட்டும் தான் வந்ததே தவிர அவங்களுடைய முகமோ இந்த நெஞ்சு பகுதியோ திரும்பவில்லை. அது அவங்க முன்னோக்கி சென்ற அந்த திசையில அப்படி இருந்தது. ஏன் அப்படி நின்னது அப்படின்னா, பெருமானார் சொன்ன அந்த வார்த்தை, அலியே நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறவரை திரும்பிராதீங்க, அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறவரை திரும்பிராதீங்க. பெருமானார் சொன்னது நீங்க உங்களுடைய முகத்தை திரும்பிராதீங்க அப்படிங்கிற கருத்துல சொல்லல. அவங்க சொன்னது நீங்க இந்த யுத்தத்துல வெற்றி பெற்றுதான் நீங்கள் வர வேண்டும் என்ற கருத்துப்பட திரும்பிராதீங்க, அந்த வெற்றியை பெறாம வந்துடாதீங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர உங்களுடைய முகத்தை திருப்பிராதீங்க, நெஞ்சை திருப்பிராதீங்க அப்படிங்கிற கருத்து அங்க கிடையாது. இருந்தாலும் அந்த வார்த்தையை உள்வாங்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னா, முகத்தை கூட நான் திருப்ப மாட்டேன். பெருமானார் சொன்னாங்களல்லவா, நீ திரும்பிராதனே, அதனால முகத்தை கூட நான் திருப்ப மாட்டேன், உங்களை நீங்க சொன்ன அந்த கட்டளைப்படி நான் நடப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்விடத்துல அந்த கேள்வியை கேட்ட உடனே நபி அவங்க சொன்னாங்க, நீ எந்த அளவுக்கு அந்த மக்களிடத்துல போரிட வேண்டும் என்றால், காத்திலின் நாஸ ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த யுத்தத்திலே நம்முடைய நோக்கம் என்ன? மனித உயிர்களை கொன்று குவிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல, அந்த யூதர்களை கொல்லுவது நம்முடைய நோக்கம் அல்ல, அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதனால அந்த மக்களிடத்துல நீங்க எதுவரை போராடணும்னா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவை அவங்க ஏற்றுக்கிற வரை நீங்க போராடுங்க. இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ள முன் வந்து விட்டார்கள் என்றார், அது போர்க்களமா இருந்தாலும் சரிதான், உயிருக்கு பயந்துதான் வந்தாங்கன்னு தெரிஞ்சாலும் சரிதான், அந்த கலிமாவை ஏற்றுக்கிறதுக்கு முன் வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்களை எதையும் செஞ்சிடாதீங்க. அவங்களுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால நீங்க அதுவரை போராடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இது புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட எல்லா நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. இங்க புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து பெருமானார் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறவரை திரும்பிராதீங்கன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையில என் முகத்தை கூட நான் திருப்ப மாட்டேன், பெருமானார் சொல்லிட்டாங்க திரும்பிராதனே. அதனால நபியிடத்தில் கேட்பதாக இருந்தா கூட முகத்தை திருப்பி கூட நான் கேள்வி கேட்க மாட்டேன், அங்க பார்த்து நின்னுகிட்டு தான் நான் கேள்வி கேட்பேன் என்ற அளவிற்கு அந்த கட்டுப்படுதல் என்ற தன்மை சஹாபாக்களிடத்தில் இருந்ததுங்கிறத பார்க்கிறோம். நபியினுடைய வார்த்தைகளை பின்பற்றுதல், மார்க்கத்தினுடைய கருத்துக்களை நடைமுறைக்கு கொண்டு வர்றது என்பது இப்படி வார்த்தை வார்த்தையாக சஹாபாக்களிடத்தில் இருந்ததுங்கிறத பார்க்கிறோம். சின்ன ஒரு விஷயம்தான், ஆனா அதையும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை என்றால் நாங்கள் இப்படி பின்பற்றுவோம் என்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றிருப்பதை நாம பார்க்கிறோம். எத்தனை விஷயங்களை நாம சொல்றது, எந்த காலகட்டங்களில் முஸ்லீம்கள் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அதுவரை அவர்கள் வெற்றியாளர்களாக இருப்பார்கள், இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்கு உரியவர்களாக இருப்பார்கள். ஒரு சின்ன விஷயத்துல அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளுக்கு மாற்றமாக நடந்தா அவங்க அல்லாஹ்வுடைய பார்வையில் குற்றவாளிகளாக தான் இருப்பாங்க. இந்த உலகத்திலேயும் அதனுடைய விடியலை அவர்கள் சந்திக்க மாட்டார்கள் என்பதை பெருமானார் பல்வேறு கட்டங்களில் எடுத்து சொல்லி இருக்கிறத நாம பார்க்க. ஃபத்ஹு மக்காவுடைய காலகட்டம், மக்காவை வெற்றி கொள்றதுக்கான ஒரு படையோடு மதீனாவிலிருந்து மக்காவிற்கு பெருமானார் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலானுடைய காலகட்டத்தில் அந்த பயணம் நடக்கிறது. இப்ப மக்காவிற்கு பக்கத்துல ஒரு இடத்துல குராவுல் கமீம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடத்தை அவங்க அடைஞ்ச சமயத்துல
அசருடைய நேரம் கடந்து விடுகிறது. அசரு தொழுகைக்கும் அதை நிறைவேற்றினதுக்கு பிறகும் நோன்பு திறக்கிறதுக்கு மத்தியில பார்த்தா கொஞ்ச நேரம் தான் வித்தியாசம் இருக்கிற. இப்ப அசரெல்லாம் தொழுதுட்டாங்க, பயணத்தை தொடருகிறார்கள். நோன்பு வைத்த நிலையில் பயணம் தொடரப்படுகிறது. இப்பொழுது சில சஹாபாக்கள் பெருமானாரிடத்துல வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது, நோன்பு வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சிரமமா தெரிகிறது, எங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்று சொல்றாங்க. எப்ப சொன்னாங்க? காலை நேரத்திலேயோ மதிய நேரத்திலேயோ சொல்லல, அசருக்கு பிறகுதான் சொன்னாங்கன்னு புகாரில வருது. அசருக்கு பிறகு இந்த வார்த்தையை வந்து சொல்றாங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களால் இந்த நோன்பை நிறைவு செய்வது ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வாங்க, வேற எதுவுமே சொல்லல. ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வரப்பட்டது. அந்த தண்ணீர் இருக்கிற பாத்திரத்தை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இப்படி தூக்கி காட்டினாங்க. காட்டி விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் ஆளாக அந்த தண்ணீரை குடித்து தன்னுடைய நோன்பை முறித்துக் கொண்டார்கள். ஹதீஸ்ல வருது, முதல் ஆளாக அந்த தண்ணியை குடிச்சு நோன்பை முறிச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, பிரயாணத்தை பொறுத்தவரையில் நமக்கு சலுகை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த சலுகையை கொடுத்திருக்கிறார். பிரயாணிகள் வந்து நோன்பு வைக்கனாலும் வைக்கலாம், வைக்க முடியாத நேரத்தில் அவங்க வேற நாட்கள்ல ரமலானுடைய நோன்பை நிறைவு செய்யலாம். இந்த சலுகையை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. முடிந்தவர்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனா இந்த இடத்துல பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா, நபி அவர்களுக்கு அது எந்த சிரமத்தையும் தரல. அவங்க பல நாட்கள் நோன்பு வைத்தே பழக்கப்பட்டவர்கள். சாப்பாடு இல்லைன்னா இன்னைக்கு நான் நோன்பாளின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் பெருமானாருடைய வாழ்க்கை இருந்தது. பிரயாணத்திலேயும் அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மன வலிமையையும் உடல் வலிமையையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அவ்வளவு பெரிய திறன் படைத்த பெருமானார், அவங்களுக்கு அந்த நோன்புல எந்த சிரமமும் இல்லை. ஆனாலும் கூட தன்னுடைய தோழர்கள், தன் பின்னால் இருக்கின்ற தன்னுடைய சமூகத்தவர்கள் நோன்பு வைக்க முடியலன்னு சொல்லி தன்னுடைய சிரமத்தை வெளிப்படுத்துற உடனே, சரி வைக்க முடியாதவங்க நோன்பை திறந்துக்கிறங்கப்பா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா பெருமானார் அப்படி செய்யல. எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு தான் முன்னோடியாக நின்று செய்வாங்க. சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும், ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய தலைவன் என்பவன் அந்த கூட்டத்திற்கு உதவிகள் செய்கின்ற, பணிவிடைகள் செய்கிற நபராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் அல்லவா? அந்த மாதிரி பெருமானாருடைய வாழ்க்கை இருந்தது. தன் தோழர்களுக்கு முடியவில்லை என்பதற்காக தன்னுடைய நோன்பை முறித்து அந்த அனுமதியை எல்லோரும் பயன்படுத்துறதுக்கு உத்தரவிட்டாங்க. இப்ப எல்லாரும் நோன்பு திறந்துட்டாங்க. எல்லாரும் நோன்பு திறந்துட்டாங்கன்னா சில பேர் மட்டும் நோன்பு திறக்கல, அவங்க நோன்பு வச்சிருந்தாங்க. சஹாபாக்கள் அந்த பெருமானாருடைய செயலை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்வே அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, அவங்களும் நோன்பை திறந்துட்டாங்க, நம்ம ஏன் இதுக்கு பிறகு தொடரும்னு சொல்லி சிரமப்பட்ட சஹாபாக்கள் நோன்பை திறந்துட்டாங்க. ஆனா சில பேர் மட்டும் நோன்பை தொடர்ந்தாங்க. ஏன் தொடர்ந்தாங்க? நல்ல எண்ணத்துல தொடர்ந்தாங்க. நாம ஏன் தேவையில்லாம இந்த நோன்பு முறிக்கணும், நமக்கு தான் உடல் வலி இருக்க, நமக்கு ஒண்ணு அது பெரிய சிரமமா தெரியலையே, இன்னும் கொஞ்ச நேரம் தானே கிடக்கிறது, அதனால நாம அதை சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க அந்த நேரத்தை பூர்த்தி செய்து எப்பொழுதும் உள்ள அந்த இஃப்தாருடைய நேரத்துல நோன்பை திறந்தாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்திற்கு வந்தவுடன் சில பேர் இந்த மாதிரி நோன்பை வந்து பரிபூர்ணமா நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நல்ல காரியம் தான்ப்பா பண்ணீங்க, ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்கிறீங்க என்று சஹாபாக்களை புகழவில்லை. அந்த நேரத்தில் நோன்பு வைத்த சஹாபிகளை பார்த்து பெருமானார் சொன்னாங்க, உலாயிகல் உசாத்து, உலாயிகல் உசாத்து, அவர்கள் பாவிகளாக போய்விட்டார்கள் என்று சொன்னாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? நோன்பை முறிச்சவங்களை பார்த்து சொல்லல, நோன்பு வச்சவங்களை பார்த்து, நோன்பை நிறைவு செய்தவர்களை பார்த்து சொன்னாங்க. 2 தடவை இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல வருது. உலாயிகல் உசாத்து, உலாயிகல் உசாத்து, அவர்கள் பாவிகளாக ஆகிவிட்டார்கள். செஞ்ச செயல் நல்ல செயல் தான், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய இபாதத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயலை தான் செஞ்சாங்க. ஆனா செஞ்ச நேரம், செஞ்ச விதம் சரியில்லை. பெருமானார் நோன்பை திறந்துட்டாங்கன்னா இவங்க என்ன உணர்ந்திருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரே நோன்பை திறந்துட்டாங்க போது அவங்களை பின்பற்றுவது நம்முடைய கடமை. நாமளும் நோன்பை திறந்துடணும்.
இமாம் ஜமாத்தோடு நிற்கும் போது இமாம் ஒரு தவறுதலா ஒரு விஷயத்தை செஞ்சா கூட, மறதியா ஒரு விஷயத்தை செஞ்சா கூட, அதை பின்னால் உள்ளவர்களும் சேர்ந்துதான் செய்யணும், அதை உணர்த்தணும். உணர்த்தியதற்கும் அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் செஞ்ச மாதிரி நாமளும் செய்யணும். இதுதான் இமாமை பின்பற்றுதல்ங்கிறது. இதுதான் மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல். அல்லாஹ்வுடைய தூதர் என்பவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய இமாமாக இருப்பவர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலின்படிதான் இந்த சமுதாயம் செயல்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் போது நோன்பை கற்றுத்தந்த அதே தூதர் தான் நோன்பை முறிப்பதற்கும் சொல்லுகிறார்கள் என்றால், அப்ப முறிக்கிறதுதான் மோமீன்களுடைய கடமை. நோன்பு வைக்கிறது அந்த இடத்துல கடமை இல்லை. நோன்பு வச்சவங்களை பார்த்து பெருமானார் புகழவில்லை, இவங்க எல்லாம் ரொம்ப சாதனையாளர்கள் என்று சொல்லல. ஏன்? நான் செய்ததற்கு மீறிய ஒரு செயலை நீங்க செஞ்சீங்க. நான் நோன்ப விட்டுட்டேன், எனக்கு சக்தி இருக்கிறது, இருந்தாலும் நான் நோன்ப விட்டேன். ஏன்? இவர்களுடைய நிலைமையை கவனித்து விட்டேன். உங்களுடைய கடமை என்ன? நான் எதை செஞ்சனோ அதை பார்த்து நீங்க அப்படி ஃபாலோ பண்ண, நீங்க அப்படியே பின்பற்றணும். இதுதான் ஆமன்னா சல்லம்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம், கட்டுப்பட்டோம். அது ஏன் எதுக்குலாம் கேட்கிறது உங்களுடைய வேலை இல்லை. இதுதான் ஈமானுடைய அசல் விஷயமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் தெளிவுபடுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். பெருமானாருடைய கட்டளைகள், இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்கள். நாம சொல்லிக்கிட்டு இருக்கிற செய்தி என்னன்னா, ஏதோ பயான் கேட்கிறது முக்கியம் அல்ல, கேட்கப்பட்ட விஷயங்கள் நடைமுறைக்கு வர வேண்டும். அன்னலாருடைய வாழ்வியலை பற்றி கேட்கிறோம், அல் குர்ஆனுடைய வசனங்களை பற்றி கேட்கிறோம் என்றால் அது வாழ்வியலாக மாற வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை ரோல் மாடலாக எடுத்து அன்றாட வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த முனைய வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம்ங்கிறதுக்காண்டிதான் சொல்றோம். ஏதோ இப்படி கூடுவது மட்டும் வெற்றி அல்ல, கேட்பது மட்டும் வெற்றி அல்ல, நடைமுறைக்கு அது வர வேண்டும், உயிரோட்டமாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வினுடைய வெற்றியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை எந்த அளவிற்கு பின்பற்ற வேண்டும், தன்னுடைய வாழ்வியல் இந்த சமுதாயத்தால் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பதை எவ்வளவு தெளிவா சொல்லி தந்திருக்காங்கிறதுக்கு அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பாருங்க. இதுவும் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திதான். பெருமானாருடைய கடைசி நாட்கள், இறுதி நாட்களை அவர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிற தருணத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு. ஒரு 5-6 நாட்கள் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மோசமான ஒரு நிலையிலே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த காலகட்டம். பள்ளிவாசலுக்கு கூட கடைசி 3 தினங்கள் பெருமானாரால் வர முடியாத ஒரு சூழல். அந்த மாதிரி இருக்கும் போது வஃபாத்தாகுவதற்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். என்ன செய்தி என்றால், சஹாபாக்கள், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தைச் சேர்ந்த நண்பர்கள், அஹ்ல பைத் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பெருமானாருடைய வீட்டில் ஒன்று கூடி இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் கடைசி நாட்களை கழிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி பக்கத்தில் இருக்கிறாங்க, எல்லா மனைவிமார்கள் இருக்கிறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நேரம் தெளிவா இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் மயக்கமாயிடுறாங்க, கொஞ்ச நேரம் தெளிவாகிறாங்க, கொஞ்ச நேரம் மயக்க நிலை. இப்படி ஒரு நிலையில் அவர்களுடைய நிலை இருக்கும் போது அந்த வீட்டில் உள்ள பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மருந்து தயாரிச்சு பெருமானாருக்கு கொடுக்கிறதுக்கு வராங்க. அது அபிசீனிய நாட்டில் உள்ள ஒரு மருந்துன்னு சொல்லி ஹதீசுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அபிசீனியாவில் அந்த மக்களுடைய புழக்கத்தில் இருந்த ஒரு மருந்த கேள்விப்பட்ட இந்த பெண்கள் அதை தங்களுடைய வீட்டில் செஞ்சு பெருமானாருக்கு கொடுக்கிறதுக்கு வராங்க. நபி அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? கொஞ்ச நேரம் மயக்கம், கொஞ்ச நேரம் தெளிவு. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்துல அந்த மருந்தை கொடுக்கிறதுக்கு வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வேண்டாம் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை, ஆனால் சாடை காட்டுகிறார். மருந்தை கொடுக்காதீங்கிறாங்க. பெருமானாருக்கு எல்லாம் தெரியும், அவங்க கடைசி கட்டத்தில் இருந்தாலும், மயக்க நிலையில் இருந்தாலும் அவங்க அல்லாஹ்வுடைய தொடர்பில் தான் இருந்தாங்க. மயக்கம் என்று நமக்கு தான் தெரிகிறது, ஆனால் அவங்க அர்ஷுடைய தொடர்போடு இருந்தாங்க, வஹீயுடைய தொடர்போடு இருந்தாங்க என்பதை அந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. சொன்னாங்க, சொல்ல முடியல, எனக்கு வேண்டாம் சொல்ல முடியல, ஆனால் கையாலையும் தன்னுடைய தலையாலும் வேண்டாம் என்று சாடை காட்டினார். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நோயாளி மருந்தை கொடுத்தா வேண்டாம் சொல்றது இயல்புதானே,
எந்த நோயாளி தான் விரும்பி கொடுப்பார்? ஒரு அளவுக்கு மேல கொடுக்கும் போது போதும்பா, என்னை போட்டு பாடாப்படுத்தாதீங்க, ஏன் இந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்னு கேட்போம்ல. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கராஹியத்தல் மரீலி பித்தவா, ஒரு நோயாளி மருந்தை வெறுப்பது என்பது இயல்புதானே என்ற அடிப்படையில் நாங்க என்ன செஞ்சோம்? வற்புறுத்தி பெருமானாருடைய வாயில அந்த மருந்தை நாங்க செலுத்தினோம். அவங்களால தடுக்க முடியல, மயக்க நிலையில இருந்ததுனால வேண்டாம் சாட காட்டுறாங்க. இவங்க ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம கொடுக்கணும் ஒரு நல்ல எண்ணத்துல, ஒரு நிவாரணம் கிடைச்சிராதா அப்படிங்கிற எண்ணத்துல என்ன செஞ்சாங்கன்னா வற்புறுத்தி கொடுக்கிறாங்க. ஆனா பெருமானாருக்கு தெரியும், எந்த மருந்தும் நம்ம இந்த நிலையில் இருந்து மீட்டெடுக்காது. அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரம் நமக்கு வந்துட்டு மௌத்துடைய ஹால் நெருங்கி விட்டது என்பது பெருமானாருக்கு தெரியும். அதனால அவங்க சொன்னாங்க, எந்த மருந்து வேண்டாம்ப்பா, நான் உண்மையான டாக்டரை பார்க்க போய்கிட்டு இருக்கேன், அதனால இந்த மருந்துலாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற கருத்துப்பட வேண்டாம் என்று சாட செஞ்சதை மீறி, அந்த நேரத்தில் பெருமானார் சொன்ன அந்த கட்டளையை மீறி வீட்டில் இருந்த அந்த பெண்கள் பெருமானாருடைய வாயில அந்த மருந்தை செலுத்திடுறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, மயக்கமுற்றாங்க, திரும்ப தெளிவாயிட்டாங்க. தெளிவானவுடன் பெருமானார் கேட்ட முதல் வார்த்தை, இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? எனக்கு மருந்து கொடுக்காதீங்கன்னு நான் சொன்னேன்ல, நீங்க ஏன் மருந்து கொடுத்தீங்க? பெருமானார் உடனே கேட்கிறாங்க, ஏன் மருந்து கொடுத்தீங்க? இப்ப மனைவிமார்கள் சொன்னாங்க, இதே வார்த்தையை சொன்னாங்க, கராஹியத்தல் மரீலி பித்தவா, ஒரு நோயாளி மருந்து வேண்டாம்னு சொல்றது இயல்புதானே, அதனால நீங்க அப்படி சொல்றீங்கன்னு நினைச்சு நாங்க கொடுத்துட்டோம்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னை என்ன சாமானிய நோயாளி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற மாதிரியான ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டிருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? நானும் மற்ற நோயாளிகளும் சமமானவர்கள் என்று நீங்க நினைச்சிட்டீங்களா என்றெல்லாம் கண்டிக்கின்ற விதத்தில் பெருமானார் சொன்னாங்க, நீங்க செஞ்சது தப்புதான். நான் கொடுக்க வேண்டாம் எனக்கு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அதோட உங்களுடைய வேலையை நிறுத்தி இருக்கணும், அமைதியா நின்று வேடிக்கை பார்த்திருக்கணும், கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு கண்டிச்சிட்டு பெருமானார் அந்த கடைசி காலகட்டத்தில் அந்த நேரத்துல சொன்னாங்க, இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? எனக்கு கொடுத்த இந்த மருந்த இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்கும் கொடுக்கணும்ட்டாங்க. ஹதீஸ்ல அப்படியே வருது, லா யபுகா ஃபில் பைத்தி, இந்த வீட்டுல யாரும் மிச்சம் இருக்க கூடாது, எல்லாருக்கும் அந்த மருந்து கொடுக்கணும். பெருமானாருக்கு தான் உடல் நல சரியில்லை, மருந்து கொடுத்தாங்க. இங்க எல்லாரும் ஆரோக்கியமா தானே இருக்கிறாங்க. ஆனா நபியினுடைய கட்டளை என்ன? நான் வேண்டாம் சொன்னதை மீறி நீங்க கொடுத்தீங்க, அதுக்கு தண்டனை என்ன? அந்த மருந்து நீங்க எல்லாரும் கொடுத்துதான் ஆகணும்ட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிச்சாங்க. புகாரியில் அப்படியே வருகிறது, இல்லா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுக்கு மட்டும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த மருந்து கொடுக்கிற விஷயத்துல உங்க கூட சேர்ந்து அவர் செயல்படல, அவர் ஒருத்தர் மட்டும்தான் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாரு, கொடுக்க வேண்டாம் நினைச்சாரு, மத்த எல்லாரும் சேர்ந்து நீங்க வற்புறுத்தி கொடுத்தீங்க, அதனால உங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ட்டாங்க. அதுவும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கொடுக்கணும்ட்டாங்க. பிறகு கொடுத்துக்கிறேன், அப்பெல்லாம் குடிச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்பமே குடிக்கணும், எல்லாரும் குடிக்கணும்ட்டாங்க. அதே மாதிரி செய்யப்பட்டது. புகாரில் அப்படி வருது, எல்லாருடைய வாயிலையும் அந்த மருந்து செலுத்தப்பட்டது. நல்லா இருந்தவங்க எல்லாம் குடிச்சாங்க அந்த மருந்தை, எதுக்கு குடிக்கிறோம்னே தெரியல, ஆனா அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகளுக்காக குடிச்சாங்க. அந்த மருந்தை குடிச்சாங்க. மருந்து கொடுத்துக்கிட்டே வரும்போது நபியினுடைய மனைவிமார்கள் எல்லோருக்கும் செலுத்தப்பட்டது. இப்போ அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும் அன்னைக்கு நோன்பு வச்சிருந்தாங்க, அவங்க மட்டும் நோன்பு வச்சிருந்தாங்க. இப்ப அதையும் சொல்லப்படுகிறது பெருமானாரிடத்துல, மைமூனாவுக்கு கொடுக்கலையான்னு கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அவங்க வந்து நோன்பு வச்சிருக்கிறாங்க, இன்னஹா சாயிமா, அவங்க நோன்பாளியா இருக்கிறாங்கன்னு உடனே அப்ப பெருமானார் சொன்னாங்க, நோன்பு வச்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கும் கொடுங்கன்ட்டாங்க. கடைசியில் நோம்புடைய நிலையில் அந்த மருந்து அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த நோன்பை வேற நாளையில அவங்க கலாம் செஞ்சாங்கன்னு வருது. இந்த நிகழ்வு எதை காட்டுதுன்னா, நபியினுடைய உத்தரவுகள் என்பது எல்லா நிலைகளிலேயும் பின்பற்றப்பட வேண்டும். பெருமானார் சொல்றாங்க, எனக்கு கடைசி காலகட்டம் ஆயிருச்சு, ஏதோ மயக்க நிலையில நான் இருந்ததுனால ஒண்ணும் தெரியாது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? என்னுடைய உத்தரவுகள் அப்பொழுது பின்பற்றப்பட வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்களா? மயக்க நிலையில் நான் இருந்தாலும் நான் வஹீயுடைய நிலையில் தான் இருக்கிறேன், ஜிப்ரீலுடைய தொடர்பில் தான் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அர்ஷோடு தொடர்பிலே இருக்கிறேன். அதனால என்னுடைய உத்தரவுகள் அந்த நேரத்திலேயும் பின்பற்றப்பட வேண்டும்.
முடியாத நிலையில நான் சொன்னாலும் வேண்டாம்னு ஒதுங்கிடணும், செய்யாதீங்கன்னா செய்யாதீங்கன்னு ஒதுங்கிடணும். அதுதான் இஸ்லாமியர்களுக்கு அழகு என்பதை நபிகள் நாயகம் தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட, கடைசி நாட்களிலும் கூட இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் உணர்த்தி சென்றிருப்பதை பார்க்கிறோம். அதனால்தான் அப்படியெல்லாம் நபியை பின்பற்றி அந்த நபித்தோழர்கள் வாழும்போது புகழோடு வாழ்ந்தார்கள், மறைந்ததற்கு பிறகும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் அவர்களுடைய தரஜா உயர்ந்த நிலையில் இருக்கும். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டான் என்பதற்கு உரிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழும் போதும் அனுபவித்தார்கள், மரணித்ததற்கு பிறகும் அனுபவித்தார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் அனுபவிப்பார்கள். சஹாபாக்களுடைய அந்த மகத்துவத்தை, அல்லாஹ் ரசூலுடைய அந்த வார்த்தைகளை அணு அணுவாக பின்பற்றியதனுடைய அந்த பரக்கத்தை அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் அல்லாஹ் காலம் கடந்தும் அதனுடைய பரக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, அதை மட்டும் சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கிறேன். உஹது யுத்தம் நடைபெறுகிற சமயம் ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகன் ஜாபிரை அழைத்து சொன்னாங்க, இந்த போர்க்களத்துல முதலா ஷஹீதாக்கப்படக்கூடிய நபர் நானாகத்தான் இருப்பேன் என்று எனக்கு தோணுது. என்னுடைய மனசுல அப்படி ஒரு எண்ணம் ஓடுதுன்னு சொன்னாங்க. நல்லவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடும் ரசூலுடைய தொடர்போடும் வாழுபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான சில உதிப்புகளை அவர்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்துவான் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இது. சொல்றாங்க, நாளை நடைபெறுகிற இந்த யுத்தத்துல முதல் நபரா நான் தான் ஷஹீதாக்கப்படுவேன் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்கு சில வசியத்துக்களை செய்றாங்க. என்ன வசியத் செஞ்சாங்க? முதல் விஷயம், என்னுடைய மரணத்திற்கு பிறகும் சரி நீ பெருமானாரின் மீது அளவு கடந்த மரியாதையோடு நடந்து கொள். அவங்க செஞ்ச முதல் வசியத் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதரை நீ உயிரிலும் மேலாக நேசிக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அளவு கடந்து அவர்களை நீ நேசிக்க வேண்டும். இரண்டாவது, என் மரணத்திற்கு பிறகு நம்முடைய வீட்டிலே உள்ள பெண் குழந்தைகளை நீ முறையாக பாதுகாத்து அவர்களை மணமுடித்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் நீ சேர்க்க வேண்டும் என்றால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோடு உடன் பிறந்த சகோதரிகள் நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாம் திருமண வயசுல இருந்தாங்க. அந்த பெண்களை இவங்களுடைய பொறுப்புல விடுறாங்க, இந்த சகோதரிகளுடைய விஷயத்துல என்னுடைய இடத்துல இருந்து எல்லா காரியத்தையும் நீ பார்த்துக்கோ. அதுக்கு அடுத்து சொன்னாங்க, எனக்கு நிறைய கடன் இருக்கிறது, யார் யார்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறேங்கிற அந்த லிஸ்ட் எல்லாம் காமிச்சு, இந்த நபர்களுக்கெல்லாம் நான் கடன் பட்டிருக்கிறேன், அந்த கடனை எல்லாம் என் சார்பாக நீ எப்படியாவது நிறைவேற்றி விடு, கடனை நிறைவேற்றாத ஒரு குற்றவாளியாக என்னை நீ ஆக்கிறாத என்று தன்னுடைய மகனிடத்துல வசியத் செய்றாங்க. அந்த வசியத்தின் அடிப்படையில் மறுநாள் காலை உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட முதல் நபராக ஹதரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இருக்கிறாங்க. நான் தான் முதல்ல கொல்லப்படுவேன் அப்படின்னு சொன்னாங்க, அதுதான் நடந்தது. அவங்க கொல்லப்பட்டாங்க. இப்ப கொல்லப்பட்ட உடனே உஹது யுத்தத்தில் ஷஹீதானவங்கள் எல்லாம் உஹது மலையினுடைய அந்த அடிவார பகுதியிலேயே அடக்கம் செய்யப்படுறாங்க. அவங்களுடைய ஜனாசா தொழுகை எப்படி ஜனாசா தொழுகை நடத்தப்படல, ஏற்கனவே அவங்க பாவ மன்னிப்பு அளிக்கப்பட்டவர்கள், அவங்களை குளிப்பாட்டாம அவங்க அணிந்திருந்த அந்த ஆடைகளோடு அவங்க அங்க அடக்கம் செய்யப்படுறாங்க. ஷஹீதுகளுக்கு தனி சட்டம் இருக்கிறது ஜனாசாவில், அந்த அடிப்படையில் அவங்க அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்படுறாங்க. அடக்கம் செய்யப்படும் போது எப்படி அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னா, ஒரே கபர்ல ரெண்டு நபர்களா அடக்கம் செய்யப்பட்டாங்க. அந்த இடத்தினுடைய அமைப்பு அப்படி இருந்ததுனால, வேலையும் மிச்சங்கிறதுனால அப்படி ஒரு முறையில் அடக்கம் செய்யப்பட்டாங்க. ரெண்டு நபர்கள் ஒரே ஒரு கபர்ல. அதுல கூட பெருமானார் எப்படி அந்த கபர்ல முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா, முதல்ல ஒரு ஆளை அந்த கபர்ல வச்சுட்டு அதுக்கு அடுத்து இன்னொரு ஆளை வச்சு அடக்கம் பண்ணுவாங்க. அது யாருக்கு முதல் வைக்கக்கூடிய அந்த உரிமையை கொடுப்பாங்க அப்படின்னா, குர்ஆனுடைய வசனங்களை யார் அதிகமாக கற்றிருக்கிறார், மனனம் செய்திருக்கிறார் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தகுதியின் அடிப்படையில் அந்த கபூர்ல வச்சாங்கன்னு ஹதீஸ்ல வரும், புகாரில் அப்படி தெளிவாவே வரும். இப்ப ரெண்டு நபரா அடக்கம் செய்யப்படுறாங்க, முடியுது. இப்போ ஒரு 6 மாசம் கழிச்ச உடனே
ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உள்ளத்துல ஒரு உறுத்திக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய தந்தைய தனியா கபர்ல அடக்கம் செய்யாம 2 நபர்களை சேர்ந்து ஒரே கபர்ல அடக்கம் பண்ணிட்டோமே, நம்முடைய தந்தைக்குன்னு சொல்லி ஒரு தனி மக்பரா இல்லாம போச்சே அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. பெருமானாரிடத்துல வந்து அனுமதி கேட்கிறாங்க, என்னுடைய தந்தையின் பிரேதத்தை வெளியே எடுத்து நான் தனியா அடக்கம் செஞ்சுக்கலாமான்னு கேட்கிறாங்க. இதுவும் புகாரில தான் வருது, ஆதாரப்பூர்வமான செய்தி. இப்ப பெருமானார் சொன்னாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க, செய்யுங்கன்றதாங்க. இப்ப அந்த இடத்தில் கபர் தோண்டப்பட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா வெளியே எடுக்கப்படுகிறது. 6 மாசம் கழிச்சு வெளியே எடுத்தாங்க. அந்த ஜனாசா எப்படி இருந்தது என்றால், அன்று அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசா மாதிரியே இருந்தது. புகாரில் அப்படியே வருகிறது, எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த கஃபனாடையிலிருந்து அந்த தோற்றம் உட்பட எல்லாம் அப்படியே இருந்தது. எந்த இரத்த காயத்தோடு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அதே இரத்த காயத்தோடு அவர்களுடைய உடலில் எந்த பகுதியையும் மண் தின்னாத அளவிற்கு அந்த உடல் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருந்தது. அந்த கபரை திறக்கும் போது கஸ்தூரி மனம் அந்த கபர்ல இருந்து வந்ததுன்னு சொல்லப்படுகிறது. ஒருத்தர் அடக்கம் செஞ்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த இடத்தை தோண்டி பார்த்தாலே சகிக்க முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசுவதை பார்க்கிறோம். ஆனால் 6 மாதம் கழித்து வெளியே எடுக்கப்பட்ட அவர்களுடைய அந்த புனித உடல் எந்த மாற்றமும் இல்லாம இருந்தது. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே நடந்தது. புகாரில கூட இதுக்கு தலைப்பு எப்படி இடப்படும் என்றால், ஒரு மையத்தை அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு ஹல் யுஹ்ரஜுல் மையித்து மினல் கப்ரி லிஹாஜத்தின், ஏதாவது ஒரு அவசிய தேவை இருந்தால் அந்த மையத்தை வெளியே எடுக்கலாமா என்று தலைப்பிட்டு இந்த செய்தியை குறிப்பிடுறாங்க. வெளியே எடுக்கலாம், ஒரு அவசிய தேவை இருந்தால் அந்த மாதிரி எடுக்கலாம் சொல்றாங்க. இப்ப நாம சொல்ல வந்த செய்தி என்னன்னா, இதையும் கடந்த செய்தி. இது பெருமானாருடைய காலத்தில் நடந்தது. உஹது யுத்தம் நடந்த சமயத்தில் இப்படி நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு தோண்டி பார்த்தாங்க, அவங்களுடைய உடல் இப்படி இருந்தது. அதுக்கு பிறகு தனியா எடுத்து அடக்கம் செய்யப்படுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கெல்லாம் பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய அந்த ஆட்சி காலகட்டம் எல்லாம் முடிவுக்கு வருகிற அந்த நிலையில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீனாக இருக்கின்ற போது என்ன சம்பவம் நடக்கிறது என்றால், கிட்டத்தட்ட இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு ஒரு 40 ஆண்டுகள் கடந்துவிட்ட அந்த சூழலில் உஹது மலையிலே எந்த இடத்திலே இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாங்களோ அந்த அடிவாரத்திலே ஒரு கால்வாய் அமைக்க வேண்டிய ஒரு பணி நடைபெறுகிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில், அதாவது மழை கடுமையாக பெய்கிற போது அந்த இடத்துல அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதனால அந்த தண்ணீரை முறையான வடிகால் அமைத்து ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லணுங்கிற ஒரு நிலை வருகிற போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உஹது மலையை ஒட்டி இருக்கிற அந்த பகுதியில ஒரு கால்வாய் அமைக்கின்ற அந்த முயற்சியில ஈடுபடும் போது பார்க்கிறாங்க, அங்க உஹதுல ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய ஜனாசா அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப அந்த கால்வாய் அமைக்கணும், என்ன செய்ய? அவங்களுடைய ஜனாசா இருக்கிறது. இப்ப அந்த ஜனாசா இருக்கிற நிலையிலேயே அந்த கால்வாய் பணி தொடங்கியது என்று சொன்னால், நாளடைவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற போது அந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டே வந்துடும். அது அவங்களுடைய மக்பராவை இல்லாம ஆக்கின மாதிரி ஆயிரும். அதனால என்ன செய்யறதுங்கிற முடிவெடுத்துட்டு அவங்க என்ன ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, அங்கு அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிற ஜனாசாக்களை எடுத்து வேறு இடத்தில் அடக்கம் செய்வது என்ற முடிவுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. 40 வருஷம் கழிச்சு நடக்கு. அந்த முடிவுக்கு வந்தவுடனே அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த சஹாபாக்களுடைய குடும்பத்தினருக்கு அந்த தகவல் சொல்லப்படுகிறது, இந்த மாதிரி ஒரு பணி நடைபெறவிருக்கிறது, எனவே நீங்க வந்து அதை நேர்ல வந்து பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லப்படுது. இப்போ உஹதுல யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டாங்களோ, அடக்கம் செய்யப்பட்டாங்களோ, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அந்த பகுதிக்கு போறாங்க. அதுல ஒரு ஆள் தான் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. அவங்களும் போறாங்க. அவங்களுடைய தந்தையை 2வது எடுத்து வேற அடக்கம் பண்ணியிருந்தாங்க அல்லவா, அவங்க இடத்துக்கு போனா அங்கே இருக்கின்ற அந்த கபறுகளை தோண்டி அந்த ஜனாசாக்கள் வேறு இடத்தில் கண்ணியமாக அடக்கம் செய்யப்படுகிறது. அதுக்காண்டி தோண்டப்பட்ட அந்த கபறுகளை பார்த்தா உஹதிலே ஷஹீதாக்கப்பட்ட அத்தனை பேருடைய ஜனாசாவும் அன்று அடக்கம் செய்யப்பட்டதை போன்று அப்படியே இருந்தது.
அந்த கபரை தோண்டும் போதே கஸ்தூரியை விட நறுமணமிக்க வாடைகள் வந்து கொண்டிருந்தது. எந்த மாற்றமும் இல்லை என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அவங்க கூட அறிவிப்பாங்க, என்னுடைய தந்தையின் ஜனாசாவை வெளியே எடுக்கிற போது பார்த்தேன், அவர் கையை தன்னுடைய நெத்தியில இப்படி வச்ச நிலையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாரு. அந்த கையை நான் எடுத்த உடனே நெத்தியில் இருந்து ரத்தம் படிந்ததை நான் பார்த்தேன். ஒரு உயிரோடு இருந்தவருக்கு காயம் ஏற்பட்ட எப்படி ரத்தம் வடியுமோ அது மாதிரி அந்த இடத்துல இருந்து ரத்தம் வந்ததை நான் பார்த்தேன். அவருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜனாசாவை பார்த்தேன். அவருடைய கையிலையும் ஒரு இடத்துல காயம் இருந்தது. அந்த காயத்திலிருந்தும் ரத்தம் வடிந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அந்த ஜனாசாவை அப்பொழுதுதான் வைத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுல நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் என்று சொல்லப்படுகிறது. நபிமார்களுடைய ஜனாசாக்களை இந்த பூமி சாப்பிடுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் சொல்லுவாங்க, நபிமார்களுடைய உடலை இந்த மண் தின்னாது என்று சொல்லுவாங்க. நாம் ஆரம்பத்தில் கூட முதல் நாள் கூட ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பிரேதம் அடக்கப்பட்ட இடத்துல இருந்து 100 வருஷம் கழிச்சு அது எகிப்தில இருந்து எடுத்து கொண்டு வரப்பட்டு பலஸ்தீனத்துக்கு கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டது. ஆனா அந்த ஜனாசால எந்த மாற்றமும் இல்லை என்பதை நாம வழங்கி வச்சிருக்கிறோம். இது நபிமார்களுடைய ஜனாசாக்களுக்கு இந்த நிலையாக இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா நல்லடியார்களுடைய ஜனாசாக்களுக்கும் இந்த நிலையை கொடுக்கிறாங்கிறதுக்கு உஹது ஷுஹதாக்களுடைய அந்த ஜனாசாவினுடைய நிலை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் புகழாரம் சூட்டினான் அல்லவா? அந்த புகழாரத்திற்கு காரணம் என்ன? அவர்களுடைய செயல்பாடுகள் அணு அணுவாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியதாக இருந்தது. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை அவர்கள் அணு அணுவாக பின்பற்றியதனுடைய விளைவாக அந்த அங்கீகாரத்தை பெற்றாங்க. அது வாழும் காலத்திலேயும் பெற்றார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மண்ணறைகளை அதனுடைய அத்தாட்சிகளாக ஆக்கியிருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். சொல்ல வந்த செய்தி இதுதான். 27 நாட்களாக இன்றோடு சேர்த்து 28 நாட்கள் எத்தனையோ செய்திகளை நாம் பகிர்ந்திருக்கிறோம். திருக்குர்ஆனுடைய வசனங்கள் சார்ந்த, நபிகள் நாயகத்துடைய வாழ்வியல் சார்ந்த செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். கேட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால் வாழ்வியலுக்கு வர வேண்டும், நடைமுறைக்கு வர வேண்டும். அப்படி நடைமுறைக்கு வந்தால் சஹாபாக்களுடைய வாழ்வு எப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற வாழ்வாக இருந்ததோ அதே மாதிரி நம்முடைய வாழ்வும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற வாழ்வாக இருக்கும். நாம் மரணித்ததற்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கை அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு முன்னுதாரணமாக இருக்கிற அளவிற்கு அல்லாஹ் பரக்கத் நிறைந்த வாழ்க்கையாக ஆக்குவான். அதுதான் இந்த நிகழ்வினுடைய நோக்கம். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா அந்த மாதிரியான ஒரு சூழலை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதை நம்முடைய அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கியருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய பொருட்டால் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இனி வரக்கூடிய காலங்களில் பல்வேறு ரமலான்களை அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.